உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் உடல் வலிக்கான மருத்துவம். உடல் வலி ஏன் வருது? அதிக நேரம் வேலை செய்கிறது, இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறது, குடும்பத்துக்காக எந்த நேரம் வேலை கிடைச்சாலும் ஓடுறது, நேரத்துக்கு குளிக்கிறது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு வலி வந்துடும். இன்னைக்கு உடம்பு வலிக்கு கண்ட மருந்தை குடிக்கிறேன்னு உடம்பை கெடுத்து உள் உறுப்புகளும் கெட்டு போயிடும். இந்த மருந்துக்கு எந்த வகையான நோயும் வராது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் முக்கியமாக கத்தரிக்காய், சிறு வாழைப்பழம், முஷ்டத்தலை, திப்பிலி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிப்போம். உடல் வலி, அதிக சுமை தூக்குறவங்களுக்கு, தூக்கமின்மை, அதிகமாக சுமை தூக்கிட்டு எப்போ பாரு இரவும் பகலும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அலுப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி ஜுரம் வரும், உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். சுமை தூக்குறவங்க மட்டும் இல்லை, தூங்காமல் இருக்கிறவங்களுக்கும் அந்த வலி வரும். உடம்புல எதிர்ப்பு சக்தி, ரத்தோட்டம் குறைஞ்சு போயிடுச்சுனாக்கா, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டினா அவங்களுக்கும் உடம்பு வலி வரும். தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, அதிக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் உடம்பு வலி இருக்கும். முக்கியமாக தூக்கமே வராது. எப்படி அவங்க பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்கனாலும் தூக்கமே வராது அப்படின்னு சொல்லி உடம்பு வலி இருக்கும். அந்த உடல் வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பிஞ்சு கத்தரிக்காய், அது கூட இந்த வாழைப்பழத்தையும் கூட சேர்த்துடணும். முஷ்டத்தலை 5, திப்பிலி இது ரெண்டையும் அரைச்சு கூழா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்துடணும். மருந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதுமானது. இனிப்பு துவர்ப்பு வளவளான்னு இருக்கும். இந்த இதை அப்படியே ஒரு நேரத்துக்கு ஸ்பூன்ல எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பகல் நேரத்துலனாக்கா காலையில சாப்பிடுங்க. இரவுலனாக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அல்லது சாப்பிட்றதுக்கு முதல்ல நீங்க சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உடம்புல தேவையான எதிர்ப்பு சக்தி வளர்ந்துருச்சுனாக்கா, நீங்க ரத்தோட்டங்கள் கூடிடுச்சுனாக்கா உங்களுக்கு உடம்பு வலி இருக்காது. அதே நேரத்துல தூங்காம இருக்காதீங்க. எப்படினாலும் நல்ல நேரத்துக்கு நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னாக்கா தன்னாலேயே தூக்கம் வரும். தூங்கிட்டீங்கன்னாக்கா உடல் வலின்னு இருக்காது. நம்ம தகுந்த நேரத்துக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறணும். தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் வலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி சரியாகணும். உடல் வலி, உடல் வலிக்கு சின்ன கத்திரிக்காய், முஷ்டத்தலை, சிறு பழம், திப்பிலி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே எடுத்து மென்று சாப்பிட வேண்டியதான். வயசானவங்கன்னா நல்லா இடித்து சாராக கொடுக்கணும். குழந்தைகளுக்கு இது தேவையில்லை. பெரியவங்களுக்கு தான் 20 வயசு மேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இது. ஏன்னா இடித்து கொடுக்கணும். அவங்களுக்கு தான் உடல் வலி இருக்கும். குழந்தைக்கு உடல் வலி அதுக்கு வேற மருத்துவம். இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக உடல் வலி குறையும். உடல் வலி குணமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.